நெய்மீன் ஃப்ரை, ரொம்ப சூப்பரான மதுரை ஸ்டைல்ல நெய்மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த நெய்மீனை வச்சு ஃபிஷ் ஃப்ரை எவ்வளவு டேஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இன்கிரிடியன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு மெயின் என்ன இன்கிரிடியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோம்பு, மிளகாய் தூள், உப்பு சுவைக்கேற்ப, பூண்டு ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டாச்சு. இதுல என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு சுவைக்கேற்ப, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பூண்டு, அப்புறம் சோம்பு. 1 கிலோ மீனுக்கு தான் நான் இந்த அளவு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நெய் மீன் வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெய்மீன் ஃப்ரை, ரொம்ப சூப்பரான மதுரை ஸ்டைல்ல நெய்மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இப்போ 1 kg நெய்மீன் எடுத்திருக்கேன். பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு. நம்ம உங்கள் மீனவர் அப்படிங்கறதுல ஒரு போன் அடிச்சீங்கன்னா போதும், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான நெய்மீன் நம்ம கைக்கே வந்துரும். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்மளோட டவட்ரி கிச்சன்ல பாத்தீங்கன்னா சீ ஃபுட் எல்லாமே நம்ம உங்கள் மீனவன்ல இருந்து போன் பண்ணி டக்குன்னு டோர் டெலிவரி பண்றதுல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சரி, ஓகே. இதுல நம்ம என்னென்ன ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்ச பூண்டு சோம்பை வந்து இதுல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் நான் சேர்த்திருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு காரம் தூக்கலா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாவே நீங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சமா லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 an hour மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணனா சூப்பரா வந்துரும். இது ஒரு 1/2 an hour ஆவது மினிமம் வந்து நீங்க இதை மேரினேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான ஒரு ஃப்ரை ரெடி ஆயிடும். ஸ்டவ்ல பேன் வச்சுக்கலாங்க. பேன்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து அதுல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மெதுவா லைட்டா திருப்பி ஃப்ரை பண்ணுங்க. இப்போ என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுக்குங்க ரெடிமேடா ஒரு பவுடர் வாங்கி அதை ஃபிஷ்ல அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்க. பூண்டு, சோம்பு, மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்க இதுல பொரிச்சு எடுக்க போறீங்க. இவ்வளவே தான். இதை போய் நீங்க ரெடிமேட் மிக்ஸ்லாம் வாங்கி எதுக்கு உங்களோட ஹெல்த்தை நீங்க கெடுத்துக்கிறீங்க? நம்மளோட டவட்ரி கிச்சன்ல எல்லாமே ஆர்கானிக் தான். வீட்லயே அரைச்சு பொடி பண்ற விஷயத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இது கஷ்டப்பட்டு பண்ற வேண்டியது கிடையாது. இமீடியட்டா இதை பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணி நம்ம சூப்பராக சாப்பிட வேண்டியதான். அவ்வளவே தாங்க. சூப்பரா நம்மளோட நெய்மீனோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா மதுரை ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இதுல ரொம்ப ரொம்ப புரோட்டீன்ஸ் ஜாஸ்திங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல ஃபேட் சுத்தமா கிடையாது. அதே மாதிரி போனோட ஸ்ட்ரென்த், போனை வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். விட்டமின் சி இருக்கு, டி இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஃபேட் கிடையவே கிடையாது. தைரியமா நீங்க சாப்பிடலாம். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே ரைஸ் பண்ணும். அதே மாதிரி கால்சியம் ரொம்பவே அதிகமா இருக்கு. கால்சியம் அதிகமா எடுத்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கு, அது மட்டும் இல்லாம போனுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. நம்ம டவட்ரி கிச்சன்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் சட் பட்னு முடிக்கிறது அப்படிங்கறது தான் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்பவே டேஸ்டாவே இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பை.